கிறிஸ்துவுக்குள்ளாக அழைக்கப்பட்ட அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பாஸ்டர் ரசல் என்ன சொன்னார் என்ற கேள்வி பதில் புத்தகம். கேள்வி எண் 13. முற்பிதாக்கள் ஆவிக்குரிய ஜீவனை எப்படி பெறுவார்கள்? 1908 கேட்கப்பட்ட கேள்வி எண் 11 2ஆம் பகுதி. சுவிசேஷ யுகத்தில் வாழக்கூடியவர்கள் மற்றும் இந்த யுக பகுதியில் ஜெனிப்பிக்கப்பட்டும் மற்றும் அதன் விளைவாக புது சிருஷ்டியாக பிறக்கிறவர்களாகிய ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் மட்டும் என்பது உண்மையானால், ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் மட்டுமே ஆவிக்குரிய சரீரங்களையும் மற்றும் ஆவிக்குரிய ஜீவனையும் பெற்றுக்கொள்வதற்கு எதிர்பார்க்க முடியும் என்பது உண்மையானால், சுவிசேஷ யுகத்திற்கு முன் வாழ்ந்த மற்றும் மரித்தவர்கள் மனுஷிக பூரணத்துவத்தை விட மேலான எதையும் எப்பொழுதும் எப்படி பெற முடியும்? 1000 வருஷ யுகத்தில் அல்லது அந்த யுகத்தின் முடிவை தொடர்ந்து அவர்களுக்கு எப்படி ஆவிக்குரிய சுவாபம் எப்பொழுதும் அளிக்கப்பட முடியும்? பதில்: 1 வருஷத்திற்கு முன்பு சகோதரர் ஹுட்வொர்த் அவர்களுக்கு கடிதம் எழுதும் பொழுது, முற்பிதாக்கள் 1000 வருஷ யுகத்தின் முடிவில் ஆவிக்குரிய சுவாபங்களை பெறுவார்கள் என்ற இந்த முடிவுக்கு என்னை கொண்டு வந்தது ஏதோ ஒன்றை நான் தற்செயலாக குறிப்பிட்டேன். இது திட்டமானதாக இல்லை, ஆனால் நான் நினைப்பது நியாயமானதாக இருக்கிறது மற்றும் இது ஒவ்வொருவருக்கும் அப்படி இல்லாமல் இருந்தாலும் என் மனதுக்கு திருப்திகரமாக இருந்தது. நான் இந்த விஷயத்தை சகோதரர் ஹுட்வொர்த்திடம் விவாதிக்க முயற்சி செய்யவில்லை மற்றும் இதை அழுத்தமாக முன்வைக்கவும் இல்லை. ஆனால் அவர் அந்த கருத்தை பற்றி கொண்டார் மற்றும் அவர் எனக்கு திரும்ப எழுதிய கடிதத்தில் அவர் அந்த விஷயத்தை தற்செயலாக குறிப்பிட்டார் மற்றும் அந்த கடிதம் பிரசுரிக்கப்பட்டது மற்றும் அந்த பகுதியை நான் நீக்க மறந்துவிட்டேன். இப்பொழுது நான் கூறுகிறேன், அந்த பாடத்தை பற்றிய ஒரு கட்டுரையை காவல் கோபுரத்தில் எழுதப்போவது என் நோக்கமாக இருக்கின்றது. கொஞ்ச காலத்திற்கு பின்பு நான் இதை செய்ய நோக்கமாக இருக்கிறேன். இதற்கான சான்று கேட்டு அதிக அளவில் அநேக கடிதங்களை நான் பெற்றிருக்கிறேன் மற்றும் இந்த கேள்விக்கான பதிலை இப்பொழுது நான் கொடுக்க முடிவதை காட்டிலும் சீக்கிரத்தில் இதை சிறந்த முறையில் நீங்கள் பெறுவீர்கள். ஆகவே இது திருப்தியாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். கேள்வி 14. முற்பிதாக்கள் அவர்களுடைய சோதனை. 1910 கேட்கப்பட்ட 11ஆம் கேள்வியின் 3ஆம் பகுதி. முற்பிதாக்களில் எவரும் 2ஆம் மரணத்திற்குள்ளாக போக மாட்டார்கள் என்று நமக்கு உறுதிப்படும் விதமாக அவர்கள் போதுமான அளவுக்கு சோதிக்கப்பட்டிருக்கிறார்களா? அவர்கள் மனதளவிலும் மற்றும் உடலளவிலும் மட்டும் பூர்ணராக இருப்பார்களா? பதில்: குணம் பற்றியவற்றில் அவர்கள் போதுமான அளவிற்கு சோதிக்கப்பட்டிருக்கிறார்களா என்பதை பற்றி நான் அறியவில்லை. எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் பரிசுத்த பவுலின் அறிவின்படி வெளிப்படையாக கர்த்தர் இந்த முற்பிதாக்கள் மற்றும் அவர்களின் உண்மைத்தன்மை பற்றி மிக உயர்வான மதிப்பு கொண்டவராக இருக்கிறார் மற்றும் அவர்கள் தமக்கு பிரியமானவர்கள் என்று தேவன் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இப்பொழுது நீங்களும் நானும் நம்முடைய கணிப்பை உபயோகப்படுத்த வேண்டும். இதை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கவில்லை, ஆனால் நம்முடைய கணிப்பை நாம் உபயோகப்படுத்துகிறவர்களாக இருந்தால், உதாரணமாக சிம்சோனை போன்ற விஷயத்தில் மேற்கொண்டு சோதிக்கும் தேவைக்கு அப்பால் இருக்கும் விதத்தில் சிம்சோன் தெய்வீக குணத்திற்கு போதுமான சாயலின் குணத்தை ஏற்கனவே வளர்ச்சி பெற செய்திருக்கிறாரா என்பது நம்மை ஆச்சரியத்துக்குள்ளாகுவதாக இருக்கிறது. அவனுடைய வாழ்க்கை பற்றிய குறைவான மற்றும் அவனுடைய தலைமையில் சிறைக்கப்பட்டது போன்றவை அவன் நற்குணம் உடையவன் என்று நமக்கு சான்றாக இருக்கவில்லை. இருப்பினும் கர்த்தரை பிரியப்படுத்தும் விதத்தில் சிம்சோனுடைய குணம் பற்றி ஏதோ ஒன்றை கர்த்தர் பார்த்தார் என்பதற்கான பதிவு இருக்கிறது மற்றும் நீங்களும் நானும் இந்த விஷயத்தில் வெளிப்படையாக தகுதியுடையவர்கள் இல்லை. ஆனால் நாம் பார்ப்பது இதுவே: தேவன் தம்முடைய ஏற்பாட்டில் முற்பிதாக்களின் முழு எண்ணிக்கையினரையும் புதிய உடன்படிக்கையின் கீழ் வைத்திருக்கிறார் மற்றும் இது அவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக உள்ளது என்று நாங்கள் எண்ணுகின்றோம். ஏனெனில் அவர்கள் பங்கில் பின்னடைவுகள் ஏதும் இருந்தாலும் அவர்கள் இன்னும் புதிய உடன்படிக்கையின் மாபெரும் மத்தியஸ்தரின் மறைக்கும் வல்லமையின் கீழ் இருப்பார்கள்
மற்றும் ஒவ்வொரு விஷயத்திலும் சரியான ஆவியை சரியான முறையில் செயல்படுத்துவதில் அவர்களுடைய புத்தியீனங்கள் அல்லது குறைபாடுகள் அல்லது தோல்விகள் அனைத்தும் மாபெரும் மத்தியஸ்தரின் கண்காணிப்பின் கீழ் வரும். ஆகவே முற்பிதாக்கள் புதிய உடன்படிக்கை ஏற்பாட்டின் கீழ் மற்றும் மாபெரும் மத்தியஸ்தரின் கீழ் இருப்பார்கள். இது மிக சிறந்ததாகவும் மற்றும் மிக நேர்த்தியானதாகவும் இருக்கிறது என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஆமீன்.